ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க தம்பி. கூடிய சீக்கிரம் உங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம். எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் அன்பும் உங்களுக்கு எப்பவும் உண்டு. ஏய் அக்ஷயா, இந்த ஜோடிங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சாலே ஏன் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தும் அவ கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க நீடூழி வாழணும், உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு அந்த ஆத்தால வேண்டிக்கிறேன். ஸ்வேதா பாத்தியா, உங்க ஜோடி பொருத்தம் தான் இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. ஊர் மக்களோட ஆதரவு உனக்கு அதிகமாயிட்டு போகுதுடி. இந்த செல்வாக்க பயன்படுத்தி நீ வரப்போற கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்னா யாருமே எதிர்த்து போட்டி போட மாட்டாங்க. நீ தான் ஜெயிப்பு போல இருக்கு, பாக்குறியா? வாங்கோ, சுவாமிக்கு விளக்கேத்தி செய்ய வேண்டிய சாங்கியம் எல்லாம் ஆரம்பிக்கும். வாங்கம்மா. ஸ்வேதா, போற போக்க பார்த்தா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு 11வது கல்யாணமா உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாங்க போல இருக்கே. அப்படியாடி சொல்ற? அப்படி நடந்த சந்தோஷம்தான். ஜனனி, ஏன் சாமி, அவங்களும் எல்லா வேலையும் எப்படி பார்ப்பாங்க? அதான் பிஸியா பேசிட்டு இருக்காங்கல்ல. ஜனனி, நீ போய் விளக்கேத்தமா. இல்ல இல்ல, யார் நடத்துறாளோ அவாதான் சாங்கியம் பண்ணணும். அதுல சாமி, ஜனனி யாரு? முத்தரசனோட தங்கச்சி. இல்ல இல்ல, நான் சொல்றத கேளுங்க. அதுல சாமி, ஜனனி முத்தரசனோட தங்கச்சி. அவ விளக்கேத்தன என்ன? வெண்ணிலா, வா வா வா. இது வெண்ணிலா. இவங்க யாரு? முத்தரசனோட முறை பொண்ணு, ரத்த சொந்தம். இவங்க விளக்கேத்தன என்ன தப்பு? அப்ப சரி, நீங்க சுவாமிக்கு பூ வச்சுட்டு அப்புறமா வந்து விளக்கேத்துங்க. இந்தாம்மா, வாங்கிக்கோமா. என்னடி இவ போய் வேலை செஞ்சுட்டு இருக்கா? தப்பா இருக்கே. பரவாயில்லடி, எடுப்பு வேலை தானே, அவளுக்கு ஏத்த வேலைதான். நல்லா செய்யட்டும். நீ ஜாலியா ராணி மாதிரி இரு. ஐயோ, எல்லா வேலையும் முடிஞ்சு கடைசியில வந்திருக்கும் போல இருக்கு. நான் ரவுண்டு போட்டு மொட்டையானது மட்டும் ஸ்வேதாக்கு தெரிஞ்சது, பிச்சு எடுத்துருவா. ஏ அக்ஷயா, ஒரு நிமிஷம். மாமா, நான் இப்போ வந்துடுறேன். என்ன மருது, எல்லா வேலையும் நல்லபடியா போயிட்டு இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லையே? எல்லாமே நல்லபடியா பண்ணியாச்சு ஸ்வேதா. எல்லாம் பக்காவா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லபடியா நடக்கும். சரி, ஓகே, பாத்துக்கோங்க. தப்பிச்சோம். சாமி, நான் சொன்ன மாதிரியே எல்லாம் நடத்தி முடிங்க. நீங்க இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டா நான் சொன்னதை விட 2 மடங்கு அதிகமா பணம் தரேன். சரிம்மா, கவலையே படாத, நல்லபடியா பண்ணி கொடுத்துறேன். முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. அவங்க உங்க ஜோடிகள் மாலையை மாத்திக்கோங்க. யாரு கல்யாண ஜோடிகளுக்கு தாலி எடுத்து தரப்போறாளோ அவ குளத்துக்கு போய் கலசத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து மாவளையால தாலிகள் மேல தெளிச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணுங்கிறது ஐதீகம். இந்தாங்கம்மா, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க.
தாலியை தொட்டு தந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க போறது வெண்ணிலா. அப்ப அவங்க தானே கலச தண்ணி எடுத்துட்டு வரணும், அதான முறை. அதானே அவங்க ஏன் குடத்தை தூக்குறாங்க? வெண்ணிலா தானே முறைப்படி எடுத்துட்டு வரணும், அதுக்குள்ள நீங்க போறீங்க. ஏய், என்னடி எல்லாரும் இப்படி பேசுறாங்க? நீ அந்த வீட்டுக்கு எஜமானி ஆக போறவ. வெண்ணிலா யாரு? அந்த வீட்டுக்கு வேலைக்காரி தானே. அதனால அவளே தண்ணி எடுக்கட்டும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆமாங்க, வெண்ணிலா போறதுதான் சரியா இருக்கும். ஏங்க இருங்க இருங்க, ஏன் உங்களை தடுக்கிறீங்க? ஸ்வேதா யாரு? முத்தரசன் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவங்க போய் தண்ணி எடுத்து என்ன தப்பு? நீங்க இப்படியே பேசினப்பா அவங்க மனசு கஷ்டப்படாது. அவங்களே போய் தண்ணி எடுக்கட்டும். என்னடி இவன் எனக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசுறான்? இதுல ஏதோ சூது இருக்குடி, என்னன்னு புரியலையே. இங்க பாருங்கம்மா, நீங்க தான் இந்த பூஜையை பண்றேன். உங்களுக்காக தான் இந்த பூஜையே நடந்துட்டு இருக்குன்றது புரியாம அவ பேசிட்டு இருக்கா. போய் ஜலத்தை எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு தான் முழு உரிமையா இருக்கு. ஓம் வர்ணாய ஸ்வாஹா, ஓம் கணேஸ்வராய ஸ்வாஹா, ஓம் கபிலாய ஸ்வாஹா, ஓம் ஜலகன்மராய ஸ்வாஹா. என்னடி இங்க பாரு, நான் தண்ணி எடுத்துட்டு வர இந்த சைக்கிள் கேப்ல அந்த அண்ணாமலை லாரியே ஓட்டுவான். அதனால நீங்க 2 பேரும் எங்கேயும் நகராம இங்கேயே இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு கவனமா பாத்துக்கோங்க, சரியா? சரி ஸ்வேதா. போயிட்டு வரேன். ஸ்வேதா தண்ணி எடுத்துட்டு இங்கே வர்றதுக்குள்ள அவளை அங்கேயே மடக்கி தடுத்து நிறுத்தணும். இனிமே அவ்வளவுதான். இந்த தீர்த்த தண்ணிய எல்லா தாலி மேலயும் தெளிச்சு பூஜையை முடிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சித்ரா தாலியை காமிச்சு எல்லா ஜோடிங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டா முடிஞ்சது. இப்படியெல்லாம் நடக்கும்னு குலநாகினி அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸ்வேதாவால் இப்போ வர முடியாது. ஸ்வேதா, உனக்கு நல்லா வேணும். இந்த சுழலில் சிக்கின்னு சின்ன பிணமாகணும், நொந்து நூலாகணும், அந்த அவுளாகணும், என்னென்னமோ ஆகணும். அப்போ தான் உனக்கு புத்தி வரும். நல்லா சுத்து.
அண்ணாமலை மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவன் என்ன செய்யறான் கவனிச்சுக்கிட்டே இரு. ஓகே. நல்ல நேரம் போக போகுது, அவங்களுக்காக ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? தாலி எடுத்து கொடுங்க. அப்படி எடுத்து கொடுக்க கூடாது. கல்யாணத்தை நடத்துறவாதான் தாலி எடுத்து கொடுக்கணும். நல்ல நேரத்துல தாலி கட்டுறது முக்கியம் இல்லையா? ஏன் ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஜலத்தை எடுத்துட்டு வர சொல்லி அவளை அனுப்பியிருக்கேன். அவ வந்து ஜலத்தை தெளிச்சதுக்கு அப்புறம் தானே தாலியை எடுத்து கொடுக்க சொல்ல முடியும். தாலிய அவ கையால கொடுத்து ஆசீர்வாதம் செய்ய சொல்லணும். அடே உருளைக்கிழங்கு மண்டையா. சாமி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? தேவ தீர்த்த ஜலம் தானே? அதுவும் அந்த கலசத்தில் இருக்கிறது கூட அந்த தீர்த்தம் தானே? அதை தெளிச்சு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அதை விட்டு நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. ஸ்வேதா வந்துதான் தெளிக்கணும். சுவத்தை வந்து தான் தெளிக்கணுமா? ஏன் இங்க இருக்கவங்க தெளிக்க கூடாதா? பாருங்க, ஜனனி, வெண்ணிலா எல்லாம் ஒரே வீட்டுக்காரங்க தானே, யார் வேணா தெளிக்கலாம். வெண்ணிலா, நீ வாமா. அது எப்படி முடியும்? ஸ்வேதா தானே தாலி எடுத்து கொடுக்க முடியும். அதுக்குள்ள சாமி நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு நீ புதுசா ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்க? ஸ்வேதா தண்ணி கொண்டு வர போயிருக்கல, வந்துருவா. வெயிட் பண்ணலாம். வெண்ணிலா ரொம்ப ராசியான பொண்ணாச்சே. வெண்ணிலா கையால தான் தாலியை எடுத்து கொடுக்கணும். அதுதாங்க சரி. வெண்ணிலா உடம்புல ஆத்தா வந்து இறங்கி எத்தனையோ பேருக்கு குறி சொல்லிருக்கா. பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சு கொடுத்திருக்கா. கோயில்ல தீ மிதிக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறதுன்னு சாமி பக்தி உள்ள பொண்ணு. வெண்ணிலா கையால தாலி எடுத்து கொடுக்கறத ஏன் தடுக்கிறீங்க? ஒரே ஒரு நிமிஷம் இருங்கோ, இதோ வந்துடுறேன். எங்க போறீங்க சாமி? வயித்த கலக்கிறது 2 நிமிஷம் கொடுத்தேன்னா நான் போயிட்டு வந்துருவேன். போங்க போங்க, நல்லா போங்க, சீக்கிரமா வாங்க. ஐயோ, ஆளையே காணுமே. தண்ணி எடுத்துட்டு வரன்ட்டு போனவ எங்க போனா? அவ சொன்னபடி செஞ்சாதானே பணம் தருவா. ஐயோ, என்ன பண்றது? இந்த அண்ணாமலை வேற எதையும் செய்ய விடாம தடுத்து புராணம் பேசி என் பிராணனை வாங்குறான். என்ன இருவாள், பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பராக் பார்த்துட்டு இருக்கீங்க? இதை பாருங்க, நல்ல நேரம் நமக்காக வெயிட் பண்ணாது. டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். வாங்க, ஆகிற வழியை பார்க்கலாம். அட வாங்க சாமி. ஐயோ, காணோம். எங்க போனான்னு தெரியலையே. என்ன பண்றது இப்போ? வா போலாம். மாப்பிள்ள, ஸ்வேதா எல்லா இடத்தையும் தேடிட்டோம்டா. எங்க போனானே தெரியல, காணோம். எங்க போனான்னு தெரியலையா? தண்ணி எடுத்து வரணும்டா போனா. நானே பாக்குறேன். காணோங்கிறேன், நீ எங்கடா பார்க்க போற? ஐரா, சொல்லுங்க, நீங்களும் தான் என் கூட தேடினீங்க, சொல்லுங்க. ஆமாங்க, நானும் போய் தேடி பார்த்தேன். ஸ்வேதா எங்க போனாங்கன்னு தெரியல. இத பாருப்பா முத்தரசு, இது கல்யாண விஷயம். தாலி எடுத்து கொடுக்கிற பிராப்தம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் இதை செய்ய முடியும். இது இறைவன் செயல், நம்மளால இதை தடுக்க முடியாதப்பா. அது மட்டும் இல்ல, தாலி எடுத்து கொடுக்கறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுங்கிறது ஐதீகம். வெண்ணிலாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல. வெண்ணிலா தாலி எடுத்து கொடுத்து சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது நல்ல விஷயம் தானே. என்னப்பா முத்தரசு, நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்லங்க, அதுக்கு இல்ல. நான் வெண்ணிலா தாலி எடுத்து கொடுக்கறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? அது வெண்ணிலா கொடுக்கறதுல பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அது சரி, வெண்ணிலா எடுத்து கொடுக்கட்டும். சாமி, இன்னும் ஏன் இங்க நின்று இருக்கீங்க? போங்க, உங்க இடத்துல உட்காருங்க, பேச மந்திரம் சொல்லுங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வெண்ணிலா, போமா. ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवन्तेजो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रस्त्राग्निश्चराश्चन्दारयता ध्रुवम् सर्वमङ्गलमाङ्गल्यं
மங்கல்யே சிவே சர்வார்த்த ஜாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஐயோ என்னமோ நினைச்சு என்னமோ ஆயிப்போச்சே. அச்சோ